மீனாவோட நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்குப்பா. நைட்டு கிளம்பும் போதே மெசேஜ் பண்ணிட்டேன். வண்டி வர்றதுக்கு முன்னாடி போயிடுவியா? போயிடுவேன்ப்பா, இன்னும் டைம் இருக்கு. மீனாவோட மாமியார்லாம் வராங்கடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேம்மா. வரேன்ப்பா, வரேம்மா. மலர், வரேன். மூணு பேருக்கும் எக்ஸ்ட்ரா சமைக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. வந்தவங்க ஊருக்கு கிளம்பி போற வரைக்கும் முகம் கோணாம கவனிச்சுக்கணும். நான் கவனிச்சுக்கிறேன். சரி, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் வரத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல? சரி, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன். அம்மா, எங்க உன் மருமகளை காணோம்? தோ நிக்கிறாளே. சின்ன மருமகளை கேட்டேன். சீக்கிரமாவே எந்திரிச்சு ஜாக்கிங் போயிட்டாலோ? இல்ல மாமா, மதி இன்னும் போல. ஏவா? ஜாக்கிங் போறத வழக்கமா வச்சிருந்தா தினமும் போவா. சும்மா வீம்புக்கு போனா இப்படிதான், ஒரு நாள் போவா, இன்னொரு நாள் போக மாட்டா. இதையெல்லாம் சொன்னா பிடிக்காது. நாம கேட்டா ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. சரி சரி, நான் கிளம்புறேன். பால் எல்லாம் வழக்கமா வாங்குறத விட அதிகமா வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் அத்தை. கேஸ் இருக்கான்னு பாத்துட்டியா? ஒரு சிலிண்டர் பாதி இருக்கு, இன்னொரு சிலிண்டர் ஃபுல்லா இருக்கு. உனக்கு 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அதிசயமா இருக்கு? சுடிதார் போட்டிருக்க, இத போட்டுக்கிட்டா ஓட போற? பரவாயில்ல, இந்த அளவுக்காச்சும் யோசிக்க தொடங்கி இருக்கியே. நான் எனக்கு ஜாகிங் போல. ஜாகிங் போகலையா? உங்க மாமா சொன்னது கரெக்ட் தான். இவ வீம்புக்கு ஓட போறவ தானே. ஏதாவது கேட்டா பதில் சொல்றாளா பாத்தியா? இதெல்லாம் எப்பங்க பண்ணீங்க? இப்பதான். சரி, நான் என்ன பண்ணட்டும்? நீ ஏன் ஜாகிங் போல? கெஸ்ட் எல்லாம் வராங்க, நானும் போயிட்டா நீங்க எப்படி தனியா மேனேஜ் பண்ணுவீங்க? அதான் ஒரு ஹெல்ப்புக்கு கூட இருக்கலாம்னு நினைச்சேன். 3 பேர் தானே எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப கிளம்பு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பண்றேன். நீ போ மதி. இருக்கட்டுங்க. கேரட் கட் பண்ணவா? சரி பண்ணு. சரி, நான் உனக்கு காஃபி போட்டு தரவா? நீதான் காஃபி குடிக்க மாட்டல்ல? சரி, வேற ஏதாவது வேணுமா? என்ன கவனிக்கிறது இருக்கட்டுங்க, 2 பேருமா சேர்ந்து வரவங்களை கவனிக்கலாம். எந்த பக்கம் வருதுன்னு தெரியாம ரொம்ப அலைஞ்சிட்டீங்களோ? அதான் பாவம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சென்னை வெயில் தாங்க முடியலத்தா. வீட்டுக்கு போனா போதும். வா. சரி, பேக் கொடு, நான் பிடிச்சுக்கிறேன். கொடு. மீனா, நேரா வீட்டுக்கு போலாமா இல்ல இங்க எங்கயாவது டீ காஃபி குடிச்சிட்டு போலாமா? வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கே போயிடலாம். சரிங்க அண்ணே, வீட்டுக்கே போயிடுங்க. கார்ல ஏறின உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இவங்க தான் என்னோட அத்தை. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி. இவ ராஜி, என்னோட கோ சிஸ்டர். இவரு என் பாகியராஜ் தான். ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. மலரணி எப்படி இருக்கா அத்தா? நல்லா இருக்கா. பாப்பா? அவளுக்கு என்ன,
அவளும் நல்லா இருக்கா. மலரண்ணி இவரோட வைஃப். ஓ புரிஞ்சுது புரிஞ்சுது. ஏன்பா நீ என்ன பண்ற? நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன். பேங்க்லியா? கவர்மெண்டா? கவர்மெண்ட் தாமா. மீனா, உனக்கு எப்படி வேலை போகுது? நல்லா போதாத்தான். செந்தில் எப்படி இருக்காப்ல? சூப்பரா இருக்காக. அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்களுக்கு லீவு கிடைக்கல அத்தான். அவரை தான் இன்னும் பார்க்கவே இல்லை. அவங்கள பார்க்கணும்னா நீங்க கொன்னைக்குடிக்கு தான் வரணும். ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகும்போது இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இவங்க தான் என் புருஷன் காட்டவா முடியும்? ஐயோ ஏண்டி வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா உன் துடுக்குத்தனத்தை? மீனா துடுக்கா பேசலன்னா தான் அதிசயம். அது என்னமோ கரெக்ட் தான்ப்பா. உங்க மாமா தாண்டி கூப்பிடுறாரு. ஹலோ கோமதி, வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன். காபி டீ ஏதாவது குடிச்சீங்களா? குடிச்சிட்டேன். அப்புறம் நான் அரசு எழுந்துட்டாளா இல்லையா? ஐயே ஏன்டி இப்படி இருக்க? நான் ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கலாம்னு போன் பண்ணா பேச விட மாட்டியா? உன் பாட்டுக்கு பேசிக்கே இருக்கவ. சரி 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 கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன சொல்ல வரேன்னு கேள்வி. சரி, நல்லபடியா சென்னை போய் சேர்ந்துட்டீங்களா? வந்து சேர்ந்துட்டோங்க. சந்தோஷம். ஏடி போனவங்க ஒரு ரெண்டு போன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? ஏங்க பஸ்ல இருந்து இறங்கணும். மீனாவோட மாமா பையன் அந்த தம்பி தான் எங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கு. இப்பதான் நாங்க கார்ல ஏறி உட்கார்ந்தோம். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டிய. ஓ, வீட்டுக்கு போய்க்கிறீங்களோ? ஆமாங்க. அப்புறம் கோமதி, சென்னையில வெயில் எப்படி இருக்கு? வெயில் இன்னும் தெரியல, இப்பதானே வந்திருக்கோம். சென்னையில பயங்கரமான வெயில்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க, அதான் கேட்டேன். நம்ம ஊர்ல மட்டும் என்ன பனியா பெய்யுது? எல்லா ஊர்லயும் வெயில் தாங்க. அது சரி. என்னங்க காலையில என்ன சாப்பிட போறீங்க? ஏய், சாப்பாடு விஷயம் வீட்டு விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போன இடத்துல சும்மா எங்களை பத்தி யோசிச்சிருக்காம நிம்மதியா இருந்துட்டு வரப்போரு. சரி சரி சரிங்க, பத்திரமா இருந்துக்கோங்க. சரி 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 சரிங்க. அத்தை வச்சிட்டீங்களா? மாமா என்ன சொன்னாங்க? இறங்குனதும் ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேக்குறாரு. பதில் சொன்னேன். ஏன்பா இங்க இருந்து வீடு எவ்வளவு தூரம்? ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாமா? ஓ சரி 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 சரி. நீ அமைதியாவே வர? ஒன்னும் இல்லக்கா. ஏதாவது புதிய இடம் பார்த்தா கொஞ்ச நேரம் இப்படிதான் இருப்பா. அப்புறம் வாய் நோகாம பேசிக்கிட்டே இருப்பா. அது உனக்கு தெரியாதா? அத்தை சும்மா இருங்க. என்ன கொஞ்சம் மாறுங்க. ஏன்பா எல்ஐசி கட்டடம், பீச் இதெல்லாம் போற வழியிலேயே தெரியுமா? இல்லம்மா, தெரியாது. அதுக்கு நம்ம இன்னொரு நாள் கூட போய்க்கலாம். ஓ சரிப்பா சரிப்பா. அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அது போகுது மீனா. போகும் போகும். என்ன அரசி? இரு, நான் வீடியோ எடுக்கிறேன்.